வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: செய்தொழில்களில் இறைநீதி உணர்ந்து பிணக்கின்றி அதன் வழியே செயல்படுதல் தான் கர்மயோகம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: இறைவா, கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். உறைவாய் என் உள்ளத்து அறிவாய் உனக்கு இணை தந்தேன். ஒரு சிறு தொண்டனாக உலகுக்கு இணை ஆக்கு. முறையாக அறிஞர்களை தலைவர்களை முழு அளவில் நினைத்து மனிதர்களும் உணர்ந்து ஏற்கச் செய்வாய். மறைவாக மாந்தருடைய அறிவாக உடனே மண்ணுலகில் மக்களிடம் பரவுடல் வேண்டும் என்று சாமிஜி ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல ஒழுக்கம் கடமை ஈகை எனும் மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறிய அறம் என்றாகும். ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரீர். ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும். உயர் மக்கள் செல்வம் அளிக்கும் வேளாம் என்று இந்த 2 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. சுவாமி கர்மயோக வாழ்க்கை நெறி 10 கொடுத்திருக்கிறாங்க. அதுல அறநெறிகள் 3 கடைபிடித்து வாழணும். அதுதான் கர்மயோக வாழ்க்கை நெறி என்று சொல்றாங்க. அறநெறிகள் வாழ்க்கை தத்துவத்துல 12 கொடுத்திருக்காங்க. அதுல அறநெறிகள் 3. அந்த 3ல என்னன்னா ஒழுக்கம் கடமை ஈகை. ஒழுக்கத்தோடு வாழணும். அவ்வப்போது நாம முடியாதவர்களுக்கு உடலால அறிவால நம்முடைய பணபலத்தால ஈகையை செய்து கொண்டே வாழணும். அதே போல கடமையை ஒவ்வொருத்தரும் சிறப்பாக செய்யணும். இன்றைக்கு நாம சுவாமி சொல்றாங்க நாள்காட்டி வரிகள்ல, செய்தொழில்களில் இறைநீதி உணர்ந்து பிணக்கின்றி அதன் வழியே செயல்படுதல் கர்மயோகம் என்று சாமிஜி சொல்றாங்க. சுவாமி சொல்லுவாங்க, கடமையை அப்பர் பெருமான் சொல்லுவார், என் கடன் பணி செய்து கிடப்பதே. கடமையை செய்யும் போது கவனிக்க வேண்டியது 6, சிந்திக்க வேண்டியது 7, கடைபிடிக்க வேண்டியது 4 என்று சொல்லுவாங்க. சிந்திக்க வேண்டியது நாம தொழில் செய்யும் போது 6, பேராசை, அறியாமை, தப்பு கணக்கு, விழிப்பின்மை, பகை, இயற்கை சீற்றம், இந்த 6ஐயும் கவனித்து நாம தொழில் செய்தோம்னா சிறப்பாக தொழில் செய்யலாம். சிந்திக்க வேண்டியது, தொழில் செய்யும் போது நம்முடைய வயது, அறிவு, கல்வி, தொழில், உடற்பலம், செல்வம், செல்வாக்கு, இந்த 7ஐ பற்றி நாம சிந்திச்சு அந்த தொழில் துவக்கணுங்கிறாங்க. கடைபிடிக்க வேண்டியது, நாம தொழில் செய்யறோம், 10ல் 1 தான் நாம வெளியில இருந்து நம்ம கைமாத்தோ கடனோ வாங்கிக்கணும். அதே போல 10ல் 1 மடங்கு தான் வெளியில நாம கடன் கொடுத்து வரவு செலவு பண்ணணுங்கிறாங்க. வியாபாரத்துல தொடர்புடைய அனைவருக்கும் நாம நன்றி செலுத்தணும். பட்ட கடனை நாம திருப்பி செலுத்தணுங்கிற அந்த எண்ணம் எப்பவுமே நம்ம மனதில் இருக்கணும். அப்போ கவனிக்க வேண்டியது பேராசை. ஒரு தொழில் நாம செய்யணும்னு விருப்பப்பட்டா மற்றவர்கள் அந்த தொழிலை செய்யறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத நினைத்து நாம அந்த தொழிலை செய்ய ஆரம்பிக்கும் போது அது தவறு. அந்த தொழிலில் நாம் அனுபவப்பட்டு அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அந்த தொழிலில் உள்ள லாபம் அதற்கு புறம்பானது எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நாம் அந்த தொழிலில் ஈடுபடும் போது நம்மளால் அந்த தொழில் செய்ய முடியும். ஒரு பேராசைப்பட்டு ஒரு தொழிலை செய்யக்கூடாது. அறியாமை, எந்த விதமான ஒரு அனுபவமே இல்லாம ஒரு தொழில நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பெரிய பாதிப்பு வரும். தப்பு கணக்கு. ஒரு தொழில லாபத்தை மட்டும் நம்ம கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்காக வரக்கூடிய செலவுகளை கணக்கு போடும்போது நமக்கு வரவு 8னா செலவு 10னா அந்த தொழில ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் செய்யும் போது அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாம போயிடும். பேராசை, அறியாமை, தப்பு கணக்கு, விழிப்பின்மை, பகை, இயற்கை சீற்றம். அதே போல நின்று செஞ்சா அது தொழில், உட்கார்ந்து செஞ்சா அற தொழில். அந்த தொழிலை ஆரம்பிச்சுட்டு அந்த தொழிலே இல்லைன்னா அது தொழிலே இல்லைம்பாங்க.
பகையோடு ஒரு தொழிலை துவக்கணும்னா ஒவ்வொரு நாளும் கருக்குங்கிற பயத்தோடு நம்ம வாழணும். அதே போல தொழில் செய்யும் போது இயற்கை சீற்றத்தை தெரிந்து கொண்டு செய்யணும். கவனிக்க வேண்டியது, நாம சிந்திக்க வேண்டியது, கடைபிடிக்க வேண்டியது, இதை நாம சிறப்பாக உணர்ந்து கொண்டு கடமையை செய்யும் போது சிறப்பாக செய்யலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.